வ ஹாய் வணக்கம். என்னோட பேர் வந்து சாபிரா. நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். ஆக்ஸி ப்ளஸ் கடந்த 6 வருஷம் முன்னாடி நான் வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சு. L4, L5ங்க சார்? ஆமாமா. L4, L5, S1 அது 3மே வந்து எனக்கு ரொம்ப டேமேஜா இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சார வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு அவரு பேசினது. ஏன்னா, சர்ஜரி வேணாம், அதுக்கப்புறம் வந்து மாத்திரை மருந்து வேணாம், எதுவுமே வேணாம். உங்கள கண்டிப்பா வந்து ஃபுல்லா க்யூர் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப இதுவா சொன்னாரு. அது ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு சாரோட பேச்சு. அது கேட்டு வந்தோம். அவரு சொன்னபடி எக்ஸர்சைஸ், அவரு சொன்ன எல்லா விஷயமும் பண்ணோம். 5 சிட்டிங் தான். ரொம்ப காசு செலவு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஓகேங்க. நெறைய செலவு பண்ணேன் சார் நானு. புரிஞ்சு நெறைய அடுத்து சொன்னீங்க அது. செலவு பண்ணேன். அதே மாரி கஷ்டப்பட்டேன் அதனால. புரிஞ்சது. அந்த ஓகேங்க. மாரி நெறைய மன உளைச்சல் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா ஓகேங்க. சார் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே வந்து அழகா எந்திரிச்சு நடந்து போனேன். அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறுனேன். படிப்படியா எனக்கே தெரியாம நான் க்யூர் ஆனேன். இப்ப வந்து அ 100% க்யூர் ஆயிட்டு, இப்ப 6 ஓகேங்க. வருஷம் கழிச்சு நான் வேற விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். என்னோட சொந்தக்காரவங்க ஆமா. நெறைய எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அதுல. நெறைய ஓகே. கேரளால இருந்து, அதுக்கப்புறம் இங்க, அப்புறம் வேற ஊருங்க ஆட்டோல பார்த்தா ஆமா. கூட மதுரையில ஆமா எல்லாமே வரும். மதுரையில ஹோல் ஃபேமிலியே அதான் வந்துருச்சு. ஒவ்வொரு இடத்துல ஒரு ஃபேமிலி ட்ரீலாம் இருக்காங்க. அதான் ஆமா. ஓகேங்க. மதுரையில இருந்து, கேரளால ஓகே மேம். இருந்து, இப்போ இங்க வடபழனில இருந்தும், ஸ்டார்ட் ஆமா. ஓகே அங்க மேம். இருந்து ஓகே மேம். நெறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே சக்சஸ் தான். என் கண்டிப்பா, ஈவன் கண்டிப்பா. என் குழந்தையோட பேரண்ட் ஓகே மேம். ஃப்ரெண்டோட பேரண்ட் ஓகே மேம். அவங்களும் வந்திருக்காங்க. ஓகே மேம். ஃபைன். அவங்களையும் ஓகே சொல்லி மேம். அனுப்பிச்சேன். ஓகே மேம். ஆட்டோக்காரவங்கள பார்த்தா கூட சொல்லிடுவேன். சரி. அவங்க ஓகே மேம். ஒய்ஃப்க்கு இந்த மாரி இருக்குன்னு சொன்ன ஓகே உடனேயும் மேம். சொல்றது பஸ்ஸுல சரிங்க மேம். யார ஓகே. பார்த்தாலும் எங்க சிபி சார போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கியூர் ஆயிடுவீங்க. ஓகே மேம். நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது. புரிஞ்சது. ஓகே மேம். சார் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கண்டிப்பா யாருக்கு இந்த பெயின் இருக்குது, உங்களுக்கு கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் பெயின் இருக்கு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா எதுக்கும் பயப்படாதீங்க. நம்பிக்கையோட வாங்க. கண்டிப்பா கியூர் ஆயிடுவீங்க. தேங்க் ஓகே. யூ. அதான் மேம். நமக்கு வந்தப்ப அந்த லாக்டவுன் முடிஞ்சு இதான டைம்ல வந்தீங்க. அந்த ஆமா. இதுவுமே பார்த்தீங்கன்னா, அப்ப எங்க போனா என்ன சரியாகும்? எது கோவிட் சார் முடிஞ்ச டைம்ங்க. சத்தியமா அதான் என்னன்னா, புரிஞ்சுதுங்க. நான் 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் புரிஞ்சுதுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஓகே, ஓகே மேம். அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஓகே ஏன்னா, மேம். வாழ்வா சாவா அப்படிதான் இருந்துச்சு புரிஞ்சு எனக்கு. ஓகே மேம். ஓகே. என் வாழ்க்கையே போச்சு. அந்த ஓகே மேம். நெலைமையில தான் சார் இருந்தேன். அதாங்க. நான் சத்தியமா உங்களுக்கு நான் வந்து அ இல்லைங்க நம்ம இதயபூர்வமா உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் புரிஞ்சு நான். அதாங்க மேம். வந்து அதான். சொன்னப்போ சாரும் சரி, நீங்களும் சரி அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க மெயினா. கண்டிப்பா. புரிஞ்சுக்கினங்காட்டி தான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் ஆமா பண்ணீங்க. நிஜமா. இப்போ ஓகே நெறைய மேம். பேருக்கு என்னன்னா, மருந்து இல்லையா? ஓகே மேம். மாத்திரை இல்லையா? அது ஓகே. எப்படி கியூர் ஆகும்? ஓகேங்க. இல்லைங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லி வந்தவங்க எல்லாருமே, நீங்க சொல்றங்காட்டி வந்தவங்க. ஸோ கண்டிப்பா. யாரோ ஒருத்தங்க. பட் நீங்க அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்தவங்கம்போது, ஆமா. யாருமே சொல்லல. சொல்லல. இருந்தாலும் அந்த அந்த கான்செப்ட் நம்பிக்கை. புரிஞ்சுக்கிட்டங்காட்டி தான், ஆமா. அந்த இத அனலைஸ் பண்ணி, ஓகே இது பண்ணா இது ஆகுமா? கண்டிப்பா. ஒரு ட்ரை ஆமா. பண்ணி பார்க்கலான்னு, அந்த நிஜமா இதோட நான் இதுதான் இந்த உங்களோட ரிசல்ட்டுங்க. பேச்சு, நீங்க ஓகே மேம். சொன்ன விதம், ஓகே மேம். அதெல்லாம் புடிச்சு, ஓகே மேம். கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துக்கு போனா சரியாகும். அதுக்கு முன்னாடி புரிஞ்சுதுங்க. கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஓகேங்க மேம். எனக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டு கடவுளே! சரி ஓகேங்க நான் மேம். வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வழிய காட்டு. எனக்கு புரிஞ்சு இந்த ஓகேங்க மேம். சர்ஜரி வேணாம். ஓகேங்க மேம். எனக்கு குழந்தைங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. அதான் கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நான் அவ்ளோ இதுவா வேண்டிதான் இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்களோட வீடியோ பேட்டியவே நான் கண்டிப்பா பார்த்தேன். அப்ப புரிஞ்சது. நான் ஓகே மேம். நெனச்சது என்னன்னா, ஓகே மேம். கடவுள் நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு. ஓகே மேம். அதுக்கு உங்கள நான் தான் ஃபர்ஸ்ட்டு இது பார்த்துட்டு என் ஓகே மேம். தம்பிகிட்ட சொன்னேன். ஓகே மேம். தம்பிட்ட சொன்னவும், அப்ப அவன் சொன்னான், "நான் போய் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்." சரிங்க மேம். அவனுக்கும் அந்த ஓகே. கழுத்துல ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கு, இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்ப ஓகே. அவன் வந்தான். வந்துட்டு ஓகே மேம். எனக்கு 4 நாள்ல திரும்ப நீங்க போங்கன்ட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாயின்ட்மென்ட். வந்து இது பண்ணாங்க. ஆமா, ஆமா. ஓகே மேம். ஆனா நான் தான் அவனுக்கு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கு மேம். சார் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா சரி அப்படின்னு மேம். சொல்லிட்டு. ஓகே மேம். அதனால வந்ததுக்கப்புறம் ஓகே மேம். மாஷா அல்லாஹ் எல்லாருக்குமே வந்து ஓகே மேம். நிஜமா நான் எங்க ஹவுஸ் ஓனர் ஓகே இன்க்ளூடு மேம். அவருக்கும் சொல்லி அவரும் வந்தாரு. ஓகே மேம். அ இல்லைங்க எல்லாருமே சொல்லும்போது சொல்லுவாங்க. அவங்க சொல்லி, அவங்க சொல்லி வந்தாங்களே ஆமா. இங்க இருக்காங்கன்னு. என்னோட ஹஸ்பண்டோட அதான் ஓகே மேம். அவர் வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே மேம். அவரு அந்த கடைக்கு போடும்போது, புரிஞ்சு ஓகே அவர் மேம். வந்து ரொம்ப மோசமா இருந்தாரு. ஓகே மேம். மோசமான நிலைமையில இருந்தாராம். ஓகே மேம். எங்கெங்கேயோ பார்த்துட்டு, அடுத்து மைசூர் போறதா இருந்துச்சு. புரிஞ்சு ஓகேங்க மேம். இவரு சொல்லியும் அவரு ஓகே மேம். கேட்காம போனாரு. ஒரு செகண்ட்ல வந்து ட்ரெயின மிஸ் பண்ணிட்டாரு. புரிஞ்சு ஓகேங்க மேம். மிஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் இங்க தான் இங்க வந்தாரு. இங்க ஓகே மேம். வந்துட்டு, சரிங்க. அவரு ஓகே இப்ப மேம். நல்லா நடக்குறாரு. அவரு எனக்கு காமிச்சாரு எனக்கு ஓகே அவர. மேம். சரி. ஓகே மேம். அவரு சொந்தக்காரவங்கள அத்தன பேர ஓகே. அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே மேம். அப்படியே குடும்பமா தான் வந்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே மேம். ரொம்ப ரொம்ப ஆனா தேங்க்ஸ்ங்க இந்த நம்பிக்கைக்கு. அதுக்கான நிஜமா இதுக்கு. ஓகே மேம். எவ்ளோ பேரு சரிங்க மேம். எல்லாருக்கும் வந்து சக்சஸ் தானே. கண்டிப்பா அதான் ஓகே ஆ மேம். நம்ம ஏன் இந்த வலியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? அதுதான் வந்து கொஸ்டினேங்க. ஆ ஒரு ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இத வச்சுட்டு, நம்ம வெறும் சிம்ப்டம்ஸ மட்டும் குறைச்சுட்டு,
ஆமா பெயினோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆமா அதை கரெக்டா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணா சரி பண்ணிடலாம் அது. கண்டிப்பா சரி. கண்டிப்பா வந்து யாருக்கா இருந்தாலும் நான் இனிமேல் விட ஓகே மேம். மாட்டேன் என்னோட இத சரி மேம். யாருக்கா இருந்தாலும் நான் வச்சிருக்கேன் ஓகே மேம். அட்ரஸோட இதெல்லாம் ஓகே மேம். உடனே வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவேன் சரி வாங்க மேம். ஓகே வந்து மேம். பாருங்க ஓகே நீங்க மேம். சாரை பாருங்க ரொம்ப ரொம்ப என்ன தேங்க்ஸ்ங்க அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு. கொஞ்சம் இதுதான் கிடைக்காது அப்பாயின்மெண்ட் இல்லைங்க. அது அப்பாயின்மெண்ட் தான் என்னன்னா கிடைக்காது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு இந்த இண்டிவிஜுவலா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல அதுவும் அதுக்கான நான் இதுதாங்க. அதுவுமே நான் சொல்லுவேன் அதான் கொஞ்சம் அதான். எரிச்சல் படுறவங்க கூட உங்க கதையை யாருன்னா 1 மணி நேரம் காது கொடுத்து கேட்பாங்களா புரிஞ்சு ஓகே. இந்த அவசர உலகத்துல யாராவது கேட்பாங்களா ஓகே மேம். கேட்க மாட்டாங்க ஆனா சார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் எடுத்து பதில் சொல்லுவார் அதுக்கு ஓகே மேம். பொறுமையா பிகாஸ் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் புரிஞ்சா தான் புரியும் ஓகே. இது கரெக்ட் இது அட்ரஸ் ஆகுறனால தான் இது சரியா பண்ண முடியும்னு ஒரு இது வரும் இல்லைங்களா? ஆமா அப்ப அந்த சிஸ்டம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதாங்க. ஆமா ஆனா இத ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல எல்லா வேலையுமே செய்யலாம். பிளஸ் ஆமா எக்ஸர்சைஸ் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு இருந்தாங்க. சாப்பாடு இதை சாப்பிடுறது கூடாது அது அதான் சாப்பிடக்கூடாது மேம். எதுவுமே டயட் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல அதாங்க. அது மட்டும் இல்ல காசு செலவும் பெருசா இல்லையே நீங்க புரிஞ்சு ஓகே மேம். காசுக்காக ஆசைப்படவே இல்லையே ஓகே ஃபர்ஸ்ட் மேம். ஆஃப் ஆல் ஃபைன் மேம். ஓகே நான் மேம். பார்த்ததுல தேங்க்ஸ் மேம். இருந்து அப்படியே தேங்க்ஸ் தானே மேம். எல்லாம் இருக்கு ஓகேங்க. நீங்க வந்து என்ன சொல்றது சேவை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க ஓகே நான் மேம். உண்மையா சொல்ல போனா நீங்க சேவை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த நாலேட்ஜ் வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த ஒரு இதுக்காக தான் இது கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். யாருக்குமே வழியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க ஓகே மேம். சார் இருக்காங்க ஓகே மேம். எல்லாருமே வாங்க தேங்க் யூ மேம். தேங்க் யூ மச். தேங்க் யூ மேம். அந்த தேங்க்யூ சார் இது எப்படி சொல்லுங்க, அந்த எக்சர்சைஸ் மட்டும் ரெகுலரா பண்ணுங்க. பண்ற வரைக்கும் ஃபியூச்சர்லயும் எந்த பெயினுமே எப்பவுமே வராது. ஓகே சார் கண்டிப்பா இதையும் சொல்லிடுவேன் ஓகே இனிமே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ சார்